ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. உச்ச நட்சத்திரங்களிடையே போட்டி பொறாமை என்பது சகஜமாக மாறிப்போன சூழலில் தனது நண்பரும் நடிகருமான மம்மூட்டிக்காக கோயிலில் மோகன்லால் சிறப்பு பூஜை மேற்கொண்டிருப்பது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மம்மூட்டிக்காக மோகன்லால் சபரிமலைக்கு திடீர் விசிட் மேற்கொண்டது ஏன், என்னதான் ஆச்சு மம்மூட்டிக்கு, இப்படி பல கேள்விகள் எழுப்பியுள்ளது. மலையாள சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்மூட்டி கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். தமிழில் தளபதி, ஆனந்தம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், மறுமலர்ச்சி, பேரன்பு ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். 73 வயதாகியும் இன்றும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்து நடித்து வரும் மம்மூட்டி தற்போது மகேஷ் நாராயணன் இயக்கி வரும் MMMN திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் மம்மூட்டி உடல்நலை குறித்து சில தினங்களாக தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன. அதற்கு முக்கிய காரணம் திரையுலகில் இருந்து மம்மூட்டி பிரேக் எடுத்துக் கொள்வதாக வெளியான அறிவிப்புதான். ஒரு ஆண்டில் 5 படம் நடித்து கொடுத்து ரசிகர்களை குஷிப்படுத்தி வரும் மம்மூட்டி திடீரென நடிப்பிலிருந்து பிரேக் எடுத்துக் கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியது. நடிகர் மம்மூட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் படப்பிடிப்பிலிருந்து அவர் விலகி இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தீயாய் தகவல்கள் பரவியது. இது மம்மூட்டி ரசிகர்களை மிகவும் கவலையடைய செய்தது. இதையடுத்து இந்த தகவலை முற்றிலும் மறுத்த நடிகர் மம்மூட்டி தரப்பு அது உண்மை இல்லை என்றும், மம்மூட்டி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும், ரம்ஜான் நோன்பு இருப்பதால் அவர் சிறிது காலத்துக்கு நடிப்பில் இருந்து பிரேக் எடுத்துள்ளார் என கூறி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லாமல் இருந்த நடிகர் மோகன்லால் திடீரென சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று தனது நண்பரும் நடிகருமான மம்மூட்டி உடல் நலத்துடன் வாழ வேண்டி அவரது இயற்பெயரான முகமது குட்டி என்ற பெயரில் சிறப்பு பூஜை செய்து காணிக்கை செலுத்தி மனமுருகி வழிபாடு செய்தார். இதற்கு முன் கடந்த 2015ஆம் ஆண்டு புலிமுருகன் படம் வெளியான சமயத்தில்தான் மோகன்லால் சபரிமலைக்கு சென்றிருந்தார். தற்போது தனது நண்பருக்காக சபரிமலை சென்றிருப்பது ரசிகர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கேரள திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களாக இருந்து வரும் மம்மூட்டி மற்றும் மோகன்லால் இருவருக்குள்ளும் எந்தவித ஈகோவும் இன்றி இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்து வருகின்றனர். இருவரும் இணைந்து அடிமகள் உடமகள், வர்தா, கரியில கட்டு போல போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு வெளியான 2020 திரைப்படத்தில் மோகன்லால் மற்றும் மம்மூட்டி கடைசியாக இணைந்து நடித்தனர். இதன் பின் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் இருவரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து நடிக்க உள்ளனர். இது மலையாள ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இந்த நிலையில் மம்மூட்டி உடல்நலம் குறித்த செய்தி பரவி அதற்கு விளக்கமும் அளிக்கப்பட்ட நிலையில் மம்மூட்டிக்காக மோகன்லால் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்திருப்பது மம்மூட்டி உடல்நலம் குறித்த விவாதங்களை மீண்டும் கிளப்பியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.